Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. கண்டி திருத்துவ கல்லூரியின் அதிபர் மற்றும் அதன் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவர்களின் செயற்பாடுகள் தொடர்பில் பெற்றோர்கள் சிலர் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைத்த விடயங்களின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. போலியான தகைமைகளை சமர்ப்பித்து கடமையில் உள்ள கண்டி திருத்துவ கல்லூரியின் அதிபரினால் தமது பிள்ளைகள் தவறாக வழிநடத்தப்படுவதாக பெற்றோர் சிலர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்ததாக சட்டத்தரணி பண்டார கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். திருத்துவ கல்லூரியின் அதிபரான WD ஆரியரத்னவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. அதற்கமே கடந்த 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜரான கல்லூரி அதிபருக்கு கண்டி நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியது. இதேவேளை திருத்துவ கல்லூரியின் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளரும் தமது பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்பட்டு வருவதாக பெற்றோர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. திருத்துவ கல்லூரியின் கிரிக்கெட் அணி மலேசியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட போது அணியின் பயிற்றுவிப்பாளர் விலை மாதர்களுடன் தொடர்பு வைத்திருக்க முற்பட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. இதனை நேரில் கண்ட உடற்கூற்று நிபுணர் அது குறித்து சத்திய கடதாசி மூலம் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளித்துள்ளார். திருத்துவ கல்லூரி அதிபர் தமக்கு உரித்தில்லாத உத்தியோகபூர்வ பதவியில் ஈடுபட்டுள்ளமைக்காக தண்டனை சட்டக்கோவையின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொருட்டு போலீசார் இன்று B அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளனர் என முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிபரினால் நீதிமன்றத்துக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதன் பின்னர் அவருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மே 31ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலதிக நீதவான் நீதிமன்றத்தினால் இதன் போது அதிபருக்கு 1 லட்சம் ரூபாய் சரீர பிணை வழங்கப்பட்டது. கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளரையும் மே 31ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. B அறிக்கையினூடாக அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு மேலதிக விடயங்களை சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் கண்டி திருத்துவ கல்லூரியின் அதிபர் WD ஆரியரத்னவிடம் வினவிய போது கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் தொடர்பில் கிடைத்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை மேற்கொண்டதாக அவர் கூறினார். எனினும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள தரப்பினர் அந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். தமது தகமை குறித்து கல்லூரியின் நிர்வாகத்தினால் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அதிபர் தெரிவித்தார். கண்டி திருத்துவ கல்லூரியை நிர்வாகிக்கும் இலங்கை சபையின் குருநாகல் மாவட்ட பேராயர் புனித பிரான்சிஸிடம் வினவினோம். அதிபர் தொடர்பில் பிரச்சனை ஒன்று காணப்படவில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் அது குறித்து மேலதிகமாக நான் எதனையும் கூற விரும்பவில்லை. நான் நிர்வாகத்தில் இருப்பதால் எமது சபைக்கு அவர்கள் முறைப்பாடு செய்திருப்பின் அது குறித்து ஆராய்ந்திருக்கலாம். அவர்கள் நேரடியாகவே நீதிமன்றத்தை நாடியிருப்பதால் நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் அதன் தீர்ப்பை எதிர்பார்த்துள்ளோம். எனது மூத்த மகனுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அனைத்து முறைப்பாடுகளையும் நான் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளேன். பல தடவைகள் இது தொடர்பில் நான் பிரதம பயிற்றுவிப்பாளருக்கும் அதிபருக்கும் முறைப்பாடு செய்த போதிலும் அவர்கள் ஒருபோதும் அதை பொருட்படுத்தவில்லை. இதுபோன்ற நேரடியாகவே பெற்ற அனுபவம் தொடர்பான தகவல்களை தெரியப்படுத்தியுள்ளேன். அதிபரிடம் பல தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளேன். அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.